சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் டவுன்ல இருக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் 2 இயர்ஸா எஸ்ஐபி போட்டவங்களுக்கு பெரிய ரிட்டர்ன் கிடையாது. ஆனா ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்னங்க சார்? ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல நல்ல ரிட்டர்ன்ன்றது எந்த பீரியட்ல இருந்தா பார்க்கணும். இப்போ நம்ம பீக் அக்டோபர் 2024ல இந்தியன் மார்க்கெட்ஸ் பீக். அங்கிருந்து we have seen correction. அது பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா அந்த பீரியட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாளுக்கு இன்னும் ரிட்டர்ன்ஸ் வரல. பட் லாஸ்ட் 3-4 மந்த்ஸ்ல ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. மார்க்கெட் ரிகவர் ஆயிருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல ஜென்ரலா எஃப்ஐஐஸ் உடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் மிட் கேப்லயாவது கொஞ்சம் இருக்கும், ஸ்மால் கேப்ல ரொம்ப கம்மி. ஸோ இந்த லாஸ்ட் 1.5 வருஷமா எஃப்ஐஐஸ் ஓட செல்லிங் இருந்ததுனால லார்ஜ் கேப்ல இருந்த கரெக்ஷனும் மிட் கேப்ல இருந்தக்கூடிய கரெக்ஷனும் ஸ்மால் கேப்ல அவ்வளோ இருந்திருக்காது. பிகாஸ் எஃப்ஐ பார்ட்டிசிபேஷன் இல்ல, அவங்க செல் ஆஃப் உடைய இம்பாக்ட் இதுல இல்ல. இதுதான் காரணம். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் உடைய டவுன் ட்ரெண்ட்லயும் இந்தியன் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறையல. எஸ்ஐபிஸ் ஓட ட்ரெண்ட் பாத்தீங்கன்னாக்கா பாசிட்டிவாவே தான் இருந்தது. ஒன்லி மேபி ஏப்ரல் அண்ட் மேல ஒரு சின்ன டிப் இருந்தது. பட் அதர்வைஸ் ஓவராலா அந்த 30,000 crores 31,000 crores per month எஸ்ஐபி ஃப்ளோ கண்டினியூஸா இருந்துட்டே தான் இருக்கு. விச் மீன்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த மணி இஸ் கோயிங் டு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப். இப்போ அந்த இடத்துல ஃப்ளோ இருக்கிறதுனால கண்டினியூஸா ஸோ மார்க்கெட் இந்த குளோபல் ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க் வந்த போதும் அதனால ஏற்பட்ட இம்பாக்ட்லயும் குயிக்கா ரிகவர் ஆச்சு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப். ஒன் மோர் பாயிண்ட் இதுல ஆட் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, நீங்க ஏர்னிங்ஸ் growth பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏர்னிங்ஸ் growthலயும் ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸா ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் growth கொடுத்துருக்காங்க. டபுள் டிஜிட் growth, அதுலயும் ஹை டபுள் டிஜிட் growth 18% 20% ஏர்னிங்ஸ் growth கண்டினியூஸா சஸ்டெயின் ஆகுது. ஸ்மால் கேப்லயும் சரி, டு அன் எக்ஸ்டென்ட் மிட் கேப்லயும் சரி. ஸோ ஒரு பக்கம் ஸ்ட்ராங் இன்ஃப்ளோஸ் இன் ஸ்மால் அண்ட் மிட் கேப் பிகாஸ் ஆஃப் டொமஸ்டிக் ஃப்ளோஸ், இன்னொரு பக்கம் ஏர்னிங்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து நேச்சுரலா மார்க்கெட்ஸோடைய ஸ்மால் கேப்போட வேல்யூவேஷனை எலிவேட்டடா தான் வச்சிருக்கு. ஸோ ரிட்டர்ன்ஸ் கண்டினியூஸா கொஞ்சம் பெட்டரா இருக்கு. லாஸ்ட் 3 months பாத்தீங்கன்னாக்கா சப்ஸ்டான்சியல் ஸ்பைக் இருந்திருக்கு மிட் கேப்லயும் ஸ்மால் கேப்லயும். இதுக்கு காரணம் இந்த ரெண்டு தான். ஆன் த ஒன் சைட் ஸ்ட்ராங் இன்ஃப்ளோஸ், ஆன் த அதர் சைட் ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ். ரெண்டுமே வருதுனால டீரேட்டிங் ஆகல. சார் இப்போ நீங்க பேசுனது என்னோட புரிதல் என்னன்னா, எஃப்ஐஐஸ் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல பெருசா இன்வெஸ்ட் பண்ணல, லார்ஜ் கேப் மட்டும் தான் கான்சிடர் பண்றாங்க. ஏன் எஃப்ஐஐஸ் இந்த கம்பெனிஸை கன்சிடர் பண்றது இல்லைங்க சார்? மெயினா எஃப்ஐஐஸ் ஓட ப்ராப்ளம் என்னன்னா, தே கம் வித் எ வெரி லார்ஜ் சம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ஃப்ளோட் அதிகமா இருந்தாதான் அவங்களால அந்த கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள $20 billion $30 billion எஃப்ஐஐஸ் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சு, அது அத்தனையும் கொண்டு போய் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல ஏற்ற முடியாது. ஃப்ளோட் இருக்காது, லிக்விடிட்டியே இருக்காது. ஸோ வாட் இஸ் அவைலபிள் இன் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேப் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மிஞ்சி போனா ஒரு 100 ஸ்டாக் கிடைக்கும். இந்த 100 ஸ்டாக்குக்குள்ள அத்தனை எஃப்ஐஐஸும் இன்வெஸ்ட் பண்ணணும்னாக்கா ரொம்ப கஷ்டம். ஸோ தே வில் அவாய்ட் ஸ்மால் கேப் அண்ட் தே வில் ஆல்சோ அவாய்ட் சம் ஆஃப் த மிட் கேப்ஸ். ஸோ லார்ஜ் கேப் தான் அவங்க ப்ரிடாமினண்டா இருப்பாங்க பிகாஸ் ஆஃப் தி சைஸ் ஆஃப் மார்க்கெட் கேப் அண்ட் த லிக்விடிட்டி அவைலபிள். மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல கிடைக்காது. சார் இது ஒன் சைட் ஸ்டோரிங்க சார். அதே நேரத்தில் டிஐஎஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல தான் பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இந்த ரிஸ்க் இருக்காதுங்க சார்? எஃப்ஐஐஸே இன்வெஸ்ட் பண்ற தயங்குற இடத்துல மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாரும் எடுத்து போய் பணத்தை கொட்டுறது இன்வெஸ்டருக்கு என்ன மாதிரி ரிஸ்கை கிரியேட் பண்ணுங்க சார்? கேள்வியை கொஞ்சம் மாத்திக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் கொண்டு கொட்டல, நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கொண்டு கொட்டுறாங்க. ஸோ லாஸ்ட் 3 years உடைய ரிட்டர்ன்ஸ் இன் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதை டேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹை ரிட்டர்ன்ஸ் 20%, 15%, 18% இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் 21, 22, 23 இந்த 3 வருஷமும் அபவ் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டாங்க. ஸோ அதனால கண்டினியூஸா அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில அந்த ஃப்ளோஸ் வந்துட்டே இருக்கு. அவங்களும் மிட் கேப்ல அண்ட் ஸ்மால் கேப்ல தான் எஸ்ஐபிஸ் அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு சாய்ஸ் இல்ல. ஃபண்டுக்கு ஸ்மால் கேப்க்கு ஃபண்ட் வந்துனே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஸ்மால் கேப்ல தான் அதை இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஏதோ ஒரு 10% 15% லார்ஜ் கேப்ல அலோகேட் பண்ணலாம், மிட் கேப்ல கொஞ்சம் அலோகேட் பண்ணலாம். எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு வர இன்ஃப்ளோஸை they have to identify small cap stocks and invest. இப்போ என்ன பிரச்சனை, நம்மளுடைய செபியோட கிளாசிபிகேஷன் பிரகாரம் ஃபர்ஸ்ட் 100 ஸ்டாக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேப் அதுதான் லார்ஜ் கேப்.
1 to 100 மார்க்கெட் கேப் சைஸ்ல இருந்து பார்க்கும்போது. ஸோ 101 to 250 இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேப் சைஸ், அதுதான் மிட் கேப்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். 251ல இருந்து எல்லாமே ஸ்மால் கேப்னு டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு 249th ஸ்டாக் ஆர் த கம்பெனி, அதோட மார்க்கெட் கேப் 71,000 கோடி அப்படின்னு வச்சு. 250th ஸ்டாக் அதோட மார்க்கெட் கேப் 70,000 கோடி. 251 ஸ்டாக் 69,000 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 1000 கோடி தான் வித்தியாசம், பெருசா இல்ல மார்க்கெட் கேப்ல. ஆனா இது ஸ்மால் கேப், அது மிட் கேப். சோ அலோகேஷன்ல பாருங்க, அவனுக்கு மிட் கேப்ல 150 ஸ்டாக் தான் இருக்கு. ஃபண்ட் மேனேஜருக்கு மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா எல்லா ஸ்கீம்ஸுக்குமே அவைலபிலிட்டி இஸ் 150 ஸ்டாக்ஸ் தான். 251 ஸ்டாக் அப்படின்னா அது ஸ்மால் கேப்ல கிளாசிஃபை ஆகி போயிடுறது. இதுதான் சேலஞ்ச் ஃபண்ட் ஹவுஸ்க்கு. மிட் கேப்ல இதுக்கு மேல நான் பண்ண முடியாது. எனக்கு வந்து சாண்ட்விச் ஆகி இருக்கு மிட் கேப். லார்ஜ் கேப்க்கும் ஸ்மால் கேப்க்கும் நடுவுல சாண்ட்விச் ஆகி இருக்கு. அதுல 150 ஸ்டாக் தான் எனக்கு அவைலபிள். ஆனா அதுல ஃப்ளோஸ் அதிகமா வந்துனே இருந்ததுன்னா அதே 150 ஸ்டாக்ல தான் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்ப நேச்சுரலா வேல்யூவேஷன் ஏறினே இருக்கும். ஸோ ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி குறைச்சி ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா என்ட்ரி வேல்யூவேஷன் 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இன்க்ரீஸ் ஆகினே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் நேச்சுரலா குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா வேல்யூவேஷன் ஹை. ஏன் வேல்யூவேஷன் ஹை? நிறைய ஃப்ளோஸ் வருது. ஃப்ளோஸ் நிறைய வந்தா இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. மிட் கேப்புக்குன்னு கொடுத்த மேண்டேட்டை நான் வேற எங்கேயோ கொண்டு போய் போட முடியாது. ஸோ மிட் கேப்லயே தான் போட்டாலும் கிரஷ் ஆகுது. இது மிட் கேப்போட ப்ராப்ளம். ஸ்மால் கேப்க்கு வருவோம். 251ல இருந்து எல்லாமே ஸ்மால் கேப். அப்ப 4000 ஸ்டாக் இருக்கு, பிரச்சனையே இல்ல அப்படின்னு எடுத்துட்டாக்க அப்படி எடுத்துக்க முடியாது. திருப்பி நல்ல லிக்விடிட்டி, ஃப்ளோட்டு, குவாலிட்டி ஆஃப் த பிசினஸ், இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 100ல இருந்து 150 ஸ்டாக் தான் இருக்கும். ஸ்மால் கேப்லயுமே நிறைய கேபிட்டல்ல போடுறதுக்கு. இப்போ ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு 1 லட்சம் கோடி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஸ்மால் கேப் ஃபண்ட்ல 20,000 கோடி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 லட்சம் கோடி இருக்கிற ஸ்கீமும் 20,000 கோடி தான் இருக்கிற ஸ்கீமுமே இந்த 150 ஸ்டாக்ல தான் வந்து வேணும், வேற வழி இல்லை. தோ 4000 ஸ்டாக் இருக்குன்னு பேசிண்டாலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி, ஃப்ளோட்டு, பிசினஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் தென் குவாலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட், இப்படி எல்லா பாராமீட்டர்ஸையும் அனலைஸ் பண்ணி ஒரு போர்ட்போலியோ ஸ்மால் கேப்ல கிரியேட் பண்ணணும்னா மேக்சிமம் போனா 150 ஸ்டாக் தான் கிடைக்கும். இப்போ அத்தனை ஸ்மால் கேப் ஸ்கீம்ஸ் இன் இந்தியாவும் இந்த 150 ஸ்டாக்ல தான் போய் விழுந்தானோ. மிட் கேப்ல என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு ஸ்மால் கேப்லயும். ஸோ லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அபண்டன்ட் ஃப்ளோஸ், இட் இஸ் காசிங் டிஸ்டார்ஷன். அப்ப என்ன ஆகும்? ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுல சேலஞ்ச் வந்துடும். ரீரேட்டிங் ஆயிண்டே இருக்கும், வேல்யூவேஷன்ல ஃப்ளோஸ் அதிகமாயிண்டே இருக்கு. ஸோ டிமாண்ட் சப்ளை மிஸ்மேட்ச் வருது, பிரைசஸ் ஏறினே இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இன்கிரிமெண்டலா வரவங்களுக்கு ரிட்டர்ன் வில் பிகம் சேலஞ்சிங், ரொம்ப கஷ்டமா இருக்கும். சார், இப்போ இது வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது மிட் அண்ட் ஸ்மால் கேப், இனிமே ரிட்டர்ன் சேலஞ்சா இருக்குங்கிறீங்க. இப்போ எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க சார்? இப்போ வந்து லாஸ்ட் வருஷம்லாம் ஒரு 20% கிடைச்சது எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா, இந்த வருஷம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அது ஒண்ணு. இன்னொன்னு, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் ஒரு மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்காங்க. எங்க அவங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுறதுனால எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறீங்க. இப்போ சம்டைம்ஸ் வந்து சில ஃபண்ட்ல க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லைங்க சார், இது வந்து ஆல்ரெடி ஃபுல்லா இன்வெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஃபண்டை க்ளோஸ் பண்ண முடியாதாங்க சார் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸால? சில ஃபண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கான். we have seen in the past. ஐசிஐசிஐ வந்து ஸ்மால் கேப்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் கோட்டாக்லயோ இல்ல ஸ்மால் கேப் ஃபண்ட்ல ஸ்பெசிஃபிக்கா ஃபண்ட் ஹவுசஸ் ஓவர் வேல்யூடுன்னு ஃபீல் பண்ணும்போது சில சமயத்துல க்ளோஸ் பண்றது உண்டு. பட் இதெல்லாம் ஓப்பன் எண்டட் ஸ்கீம்ஸ், முதல்ல டிஃபைன் பண்ணும்போதே ஓப்பன் எண்டட் ஸ்கீம்ஸ் தான் சொல்றான். அதனாலதான் நீங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா பீரியாடிக்கலா வியூஸ் கொடுப்பாங்க, மந்த்லி வியூஸ் கொடுப்பாங்க, குவார்டர்லி வியூஸ் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் இது ஓவர் வேல்யூடு, அசெட் அலோகேஷனை பார்த்துக்கோங்க அப்படின்ற அந்த இன்சைட்ஸை கொடுத்துட்டே இருக்காங்க. பட் அதை மீறி ஃப்ளோஸ் வரும்போது அவங்களுக்கு சாய்ஸ் இல்லை, இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நவ் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னாக்கா, அப்ப எப்ப ரிட்டர்ன்ஸ் வரும்? இந்த மாதிரி ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு பர்மனண்டா ரிட்டர்ன்ஸே வராம போயிடுமா, ஆர் லோயர் ரிட்டர்ன்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணுமா அப்படின்னாக்கா, அதுக்கு 2 ஆன்சர். ஒன்னு வந்து என்ட்ரி வேல்யூவேஷன் நம்ம சொல்றோம். இப்போ ஸ்மால் கேப் ஓவர் வேல்யூட், இந்த இடத்துல நான் என்டர் ஆகும்போது எனக்கு டியூரேஷன் என்ன, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சி
பிசினஸ் கான்ஸ்டன்டா க்ரோ ஆயிண்டே இருக்குன்னு வச்சுக்கோ. அண்ட் இயர் ஆன் இயர் ஏர்னிங்ஸ் க்ரோத் 20% 25% கொடுத்துட்டே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் அந்த ஹையர் வேல்யூவேஷன்லயே சஸ்டெயின் ஆகும். 5 வருஷம் கூட சஸ்டெயின் ஆகும், ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா ஸ்மால் கேப் கம்பெனிஸோடைய ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் க்ரோத் அபவ் ஆவரேஜா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சஸ்டெயின்டு பேசிஸ்ல ஒரு 100-150 கம்பெனி ஆர் 200 கம்பெனி இன் ஸ்மால் கேப்பே கான்ஸ்டன்டா 20-25% இயர் ஆன் இயர் ஏர்னிங்ஸ் க்ரோத் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னாக்கா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹையர் வேல்யூவேஷன்ல சஸ்டெயின் ஆகும், ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். ஆர் நீங்க ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னாக்கா வித் வெரி லாங் டியூரேஷன் வரணும். 7 வருஷம் 10 வருஷம் நான் வச்சுப்பேன், என்னால அதை வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு கோலோட ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஈவன் என்ட்ரி வேல்யூவேஷன் ஹையரா இருந்தாலும் அண்ட் டியூ டு மார்க்கெட் சைக்கிள்ஸ் கரெக்ஷன்ஸ் வந்தாலும் திருப்பி அது ஏறறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அந்த டியூரேஷனை கொடுக்கும் போது லாங் டர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்கும். பட் என்கிட்ட இருக்கிறதே 2 இயர்ஸ் தான், 3 இயர்ஸ் தான், அதுக்குள்ள நான் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுல நான் ஹையர் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும், அதனால நான் ஸ்மால் கேப்ல வரேன்னு சொல்றது இட் இஸ் எ ரிஸ்கி ப்ரொபோசிஷன். என்ட்ரி வேல்யூவேஷன் ஹையரா இருந்ததுன்னாக்கா ஈவன் 3 இயர்ஸே லாங் டேர்மா கிடையாது, ரிட்டர்ன்ஸ் வராம கூட போகலாம். ஸோ ஒன்னு லாங் டேர்ம் 6-7 இயர்ஸ் 8 இயர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா ஈவன் இஃப் த என்ட்ரி வேல்யூவேஷன் இஸ் ஆன் த ஹையர் சைட் உங்களுக்கு ஆல்பா கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் சைக்கிள்ஸ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கிராஸ் பண்ணி 7-8 இயர்ஸ்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அப்படி இல்லையா ஏர்னிங்ஸ் growth ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ கண்டினியூஸா ஸ்மால் கேப் கம்பெனிஸ் ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் growth கொடுத்தாக்கா அந்த ரிட்டர்ன்ஸ் வரலாம். இல்லைன்னா இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் டு சஃபர் ஆன் ஏ லோயர் ரிட்டர்ன்ஸ். ஆனா நம்ம வந்து ஜென்ரலா சொல்லும் போதே ஸ்மால் அண்ட் மிட் கேப் அப்படின்னு போனீங்கன்னாவே மியூச்சுவல் ஃபண்ட் ஜென்ரலா மியூச்சுவல் ஃபண்டே லாங் டேர்முக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சிக்கல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லைங்க சார். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, அவங்க இப்போ வெளியே எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரிட்டர்ன் பிரச்சனை வருமா? இல்ல இப்ப ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு 6 வருஷம் கழிச்சு எடுக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வருமா சார்? அதுதான் என்ட்ரி வேல்யூவேஷன் சொல்றேன். அக்டோபர் 2024 ஆர் இப்படி வச்சுப்போம், ஜனவரி 2024ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்னைக்கும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான். ஏன்? என்ட்ரி வேல்யூவேஷன் வாஸ் வெரி ஹை. நவ் லாஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க, ஏன்னா ஸ்மால் கேப் கரெக்ட் ஆச்சு, மிட் கேப்ஸ் கரெக்ட் ஆச்சு. ஸோ கரெக்டா ஆன பிறகு என்டர் ஆறவங்களுக்கு தட் இஸ் a better entry valuation. ஸோ எந்த பாயிண்ட்ல வரோன்றது தான். நீங்க 2008ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 2007ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 6 வருஷம் 7 வருஷம் ரிட்டர்ன்ஸ் இல்லாம இருந்தது. சப்ரைம் கிரைசிஸ், குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் வரத்துக்கு முன்னாடி the valuations were very high. அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 6-7 இயர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் இல்ல. அதே குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் வந்த பிறகு மார்க்கெட்ஸ் கிட்டத்தட்ட 50-60% விழுந்தது, பிக் கிராஷ். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணவங்க அதோட என்ட்ரி வேல்யூவேஷன் வாஸ் வெரி லோ. ஸோ அங்க என்ட்ரி ஆனவங்களுக்கு சப்ஸ்டான்சியல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. நான் இப்ப நம்ம ரீசன்ட் பீரியடுக்கு எடுத்துப்போமே, கோவிட், எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் கோவிட் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 2 வருஷத்துல 15 டைம்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் கொடுத்தது. 15% இல்ல, 15 டைம்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. Some of the schemes have given 7 times 6 times ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு 3 வருஷத்துல. 2020 ஜூலை ஆகஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் கோவிட் கிராஷ், அதுல இருந்து 3 வருஷத்துல 30 IRR, 30% CAGR, 25% CAGR எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஏன்? என்ட்ரி வேல்யூவேஷன் வாஸ் வெரி லோ. அதே ஜூன் 2024 ஜனவரி 2024ல இன்வெஸ்ட் பண்ணவங்க இன்னும் சஃபர் ஆகிருக்காங்க. ஏன்? என்ட்ரி வேல்யூவேஷன் வாஸ் வெரி ஹை. ஸோ இந்த விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுண்டாக்கா, ஸோ ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸோட ரிக்குவயர்மெண்ட்டே இங்கதான் வருது. எந்த இடத்துல என்னோட அசெட் அலோகேஷன் அதிகமா இருக்கணும், டுவர்ட்ஸ் மிட் கேப், டுவர்ட்ஸ் ஸ்மால் கேப், டுவர்ட்ஸ் லார்ஜ் கேப், இந்த அட்வைசரி கரெக்டா கிடைச்சாக்கா லாங் டேர்ம் ரிட்டர்ன் சஸ்டைனபிளா இருக்கும். இன்னொரு விதமா நம்ம சொல்யூஷன் எப்படி போலாம்னாக்கா, அசெட் அலோகேஷன் சொல்றோம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம கோல்ஸோட மேப் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபினான்ஷியல் பிளான் பண்ணி நான் என்னுடைய இந்த பர்டிகுலர் எஸ்ஐபியை என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு நான் பண்றேன். என்னோட ரிட்டையர்மெண்ட் ஆஃப்டர் 20 இயர்ஸ். ஸோ என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் ஒரு எஸ்ஐபி போடுறேன். ஸோ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மேப்டு டுவர்ட்ஸ் எ கோல், லாங் டேர்ம் கோல். எனக்கு என்ட்ரி வேல்யூவேஷன் ஓவர் ஹீட்டடா கிராஷ் ஆயிடுதா இதை பத்திலாம் கவலையே இல்லை. கண்டினியூஸா நான் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்க போறேன். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ். மார்க்கெட் அப்ல போனாலும் எனக்கு அட்வான்டேஜ், மார்க்கெட் டவுன்ல வந்தாலும் எனக்கு அட்வான்டேஜ். அப்ல போனா எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது, டவுன் வந்தா எனக்கு யூனிட்ஸ் கிடைக்கிறது,
ரெண்டுமே அட்வான்டேஜ் தான். நான் 10 to 20 வருஷத்துக்கு இதை கண்டினியூ பண்ண போறேன். நடுவுல வர கிராஷோ இல்ல டவுன்ஃபாலோ ரிசெஷனோ எனிதிங் ஐ எம் நாட் worried பிகாஸ் இட் இஸ் லாங் டேர்ம். அங்க இந்த பிரச்சனையே இல்லை. இதே ஒரு நெக்ஸ்ட் 3 வருஷத்துல எனக்கு ஒரு கோல், எனக்கு 3 வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், 3 வருஷம் கழிச்சு எனக்கு அந்த பணம் வேணும், அப்போ ஐ ஹாவ் டு பி கேர்ஃபுல். வேல்யூவேஷன் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ட்ரி வேல்யூவேஷன் ஹையா இருந்ததுன்னா ஈவன் லார்ஜ் கேப்பா இருந்தாலும் சரி, மிட் கேப்பா இருந்தாலும் சரி, ஸ்மால் கேப்பா இருந்தாலும் சரி போடக்கூடாது அந்த இடத்துல. சோ எனக்கு லிக்விடிட்டி கரெக்டா வெளில எடுக்க முடியணும் அண்ட் லாஸ் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அன் அசெட் கிளாஸ் அண்ட் இன்வெஸ்ட். இதுதான் சூட்சமம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா லாங் டேர்மோட டெஃபினிஷன் இங்க 7-8 இயர்ஸ்க்கு மேல வேல்யூவேஷன் நீட் நாட் பி நெசசரிலி a challenge. Asset allocation becomes important. Short termனா it's very important. Valuation becomes the critical factor to decide. சார் இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. லாங் டேர்முக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ஷார்ட் டேர்முக்கு இந்த பக்கம் வந்து இப்போ நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன சார்? அவங்க இப்போ என்ன பண்ணணும்? Financial plan பண்ணிக்கோங்க. Financial planning should be mandatory. நம்ம வாழ்க்கையில ஃபைனான்சியலா நமக்கு ஒரு 5-6 கோல்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் இது யூனிஃபார்மா இருக்கும். அந்த 5 இருக்கலாம், 2-3 பிக் பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட் இஸ் மேண்டேட்டரி. இன்ஃப்ளேஷன் இஸ் going to be 5-6% constantly. நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ரியல் ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணி ஆகணும். ஸோ ரியல் ரிட்டர்ன்ஸ்ன்றது எப்படி? உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 12% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்ஃப்ளேஷன் 6% இருந்தா உங்களுடைய ரியல் ரிட்டர்ன் 6% தான். 12% மைனஸ் 6% இன்ஃப்ளேஷன் 6% தான் ரியல் ரிட்டர்ன். இந்த ரியல் ரிட்டர்ன் தான் உங்க வெல்த்தை கிரியேட் பண்ணுது. இது கான்ஸ்டன்டா எனக்கு இயர் ஆன் இயர் கிடைக்கணும். சோ என்னுடைய கோலே என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எனக்கு என்ன கார்பஸ் வேணுமோ அதுக்கு நான் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். என்னோட கோல் ரியல் ரிட்டர்ன் 5-6% டார்கெட் பண்ணி எடுத்துன்னு போகணும். அண்ட் 3வது டிசிப்ளின்டா நான் கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணணும், பிரேக் பண்ண கூடாது. ஸோ இந்த 3 கான்ஸ்டன்ட் ஃப்ரேம் ஒர்க். வெல்த் கிரியேட் பண்றதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதுதான் 90%. டியூரேஷன் இஸ் த செகண்ட் மேஜர் சேலஞ்ச். 10 வருஷம்னா 10 வருஷம் என் கோல் என்னவோ அது வரைக்கும் பிரேக் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணணும். இது 2வது. ரிட்டர்ன்ஸ் 3வது தான். ரிட்டர்ன்ஸ் நம்ம கையில இல்ல, மார்க்கெட்ஸ் கொடுக்கறது ரிட்டர்ன்ஸ். 10 வருஷம்னாக்கா நார்மலா நம்ம ஊர்ல சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கோங்க. நம்மளோட ஜிடிபி growth 6%ல இருந்து 7% எப்பயுமே இந்தியால. 20 வருஷம் 30 வருஷம் ஆவரேஜ் பாருங்க 6-7% ஜிடிபி growth. இன்ஃப்ளேஷன் 5-6% எப்பயுமே. அப்ப நாமினல் growth எவ்வளோ? 11-12%. இந்தியாவோட நாமினல் growth 11-12% இருந்ததுன்னா கார்பரேட் ஏர்னிங்ஸ் 14-15% இருக்கும். ஸோ லாங் டேர்ம் நாமினல் growth 11-12%, லாங் டேர்ம் கார்பரேட் ஏர்னிங்ஸ் 13-14%. அப்போ மார்க்கெட்ஸ் நமக்கு 13-14% ரிட்டர்ன் கொடுக்கும் லாங் டேர்ம்ல. நெட் ஆஃப் டாக்ஸ் உங்களுக்கு 11% 12% வரும். இதுதான் ஃப்ரேம் ஒர்க். அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் ஓவர் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். டிசிப்ளின் இருக்கணும், பிரேக் பண்ணக்கூடாது. எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரீசனபிளா வச்சுக்கோங்க. 10-12% குள்ள 10 வருஷத்துல என்னால காம்பவுண்ட் பண்ண முடியும்னா தட் இஸ் த பெஸ்ட் திங் டு ஹேப்பன். இந்த ஃப்ரேம் ஒர்க் குள்ள உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க வெல்த் எஃபெக்டை அச்சீவ் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.